தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தி கோர்ட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணப்பட்டு விட்டது. யாருக்கு தனிப்பெரும்பான்மை அப்படின்ற கேள்வியில் அதை யாரும் மக்கள் கொடுக்காம ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ்னால் அதில் முதன்மையாக தாவேகாவுக்கு 108 இடங்களை கொடுத்துருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரியிருக்காங்க. ஆனால் இன்னும் அழைப்பு விடுக்கப்படலை. இதனை தொடர்ந்து என்ன நகர்வுகள் இருக்குது? இதற்கு இடையில் தாவேகாவால் அதிமுகவில் பிளவு ஏற்படுமா, இல்லைனா திமுகவிலிருந்து பிரிந்த காங்கிரஸ் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம கோர்ட்டில் பேச இருக்கிறோம். விருந்தினர்களை வரவேற்று விடலாம். பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அடுத்ததாக அதிமுகவிலிருந்து புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்கள், அடுத்ததாக காங்கிரஸிலிருந்து ராஜா சுடலைக்கணி அவர்கள், புரட்சி அதிமுகவிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புகழேந்தி அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார். விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்று விடுகிறேன். கருணா சார், துரை கருணா சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆட்சி அமைக்க போகிறாங்க, நாளைக்கா இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்னும் காட்சிகள் எதுவும் நகர்ந்த மாதிரி தெரியல. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த 118 என்கிற அந்த இலக்கம் கிடைத்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் என்கிற இலக்கை மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் அடைய முடியுங்கிறது தான் இப்போ யதார்த்த நிலை. அதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு 7 பேர் தேவைப்படுது. அப்போ இடதுசாரிகள் ஆதரவு கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் கடிதம் கொடுத்துருக்கிறார். ஆதரவு கேட்டு இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கடிதம் கொடுத்துருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் நாளை உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி நாங்கள் முடிவை அறிவிப்போம் அப்படின்னாரு. நாங்கள் எது செய்தாலும் இடதுசாரிகள் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தளவில் நாளை மறுநாள் நாங்கள், ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விசிகா நாளைக்கு நடத்த இருந்த கூட்டம் ரத்தாயிருக்கு. அதுதான் இப்போ அந்த கூட்டத்தையும் ரத்து செய்துட்டாங்க. இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நாளை மறுநாள் அவங்க நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் நாளையே பதவி ஏற்கிறதா தான் அவங்க அறிவிப்புகள் கொடுத்துருங்க. அதற்கான முஸ்தீபுகள் அரசு தரப்பில் கூட அதற்கான பணிகள்லாம் நடைபெற்று வந்ததாக, நேரு ஸ்டேடியம்லாம் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டதாக நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் திரு விஜய் அவர்கள் 2 வாரம் கெடு கேட்டதாகவும், அவர் கவர்னர் அவர்கள் 2 நாட்கள் கெடு, 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த 118 என்கிற அந்த மேஜிக் நம்பர், அதோட அத்தனை 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கூட வருகிற பொழுது நாங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோங்கிற மாதிரி சொன்னதாக நமக்கு செய்திகள், தகவல்கள் வருகிறது. சொல்லிவிட்டு ஆளுநருமே இங்கே கேரளா போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில், சிக்கலில் தாவேகா இருக்கிறத பார்க்குறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் ஒரு சாரார் வெளியிலிருந்து அந்த தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று இரவு முதலே அந்த ஆலோசனை நடக்கிறதா இருந்தாங்க. இன்னொரு பகுதியினர் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தானே தாவேகா வந்திருக்கு, எனவே நாம் கடந்த முறை 2021 ஆட்சியை இழந்துட்டோம், இப்போ இந்த முறை ஆட்சிக்கு வருவோம் என்று நம்பிக்கையோடு களமாடி எல்லோருமே ஒரு குறைந்த அளவு வெற்றி பெற்றாலும் கூட நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்போம் அப்படிங்கிற பார்வையோடு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பயணிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மாறி மாறி தகவல் வருகிறது. அப்போ இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த அந்த அதிமுகவினுடைய நிர்வாகிகள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தாவேகாவுக்கு ஒருபோதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள், இது தொடர்பாக வலைத்தளங்களில், காட்சி ஊடகங்களில் வர தகவல்கள் தவறானவை, நாங்கள் அது தொடர்பாக எதுவும் ஆலோசிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆலோசனை கூட்டம் என்பது நேற்று இரவு முதலே எடப்பாடி பழனிசாமி வீட்டில், CV சண்முகம் வீட்டில் மாறி மாறி நடைபெற்று வருவதை நம்ம கண்கூடாகவே காட்சிகளில் நம்ம பார்த்தோம். ஆனாலும் அவர்கள் அது மாதிரி எந்த ஆலோசனையும் நாங்கள் நடத்தலை அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. அப்போது இதில் என்ன ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குன்னா, நீங்கள் அதிமுகவில் ஒரு பிரிவினர் ஒருவேளை நம்ம தாவேகாவோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா 3/2 பங்கு வேணும். அப்போ 3/2 பங்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 பேர் வெளியில் வந்தால் தான் இந்த கட்சி மாறல் தடை சட்டத்தின் வரணும் 18க்கு மேற்பட்ட MLAக்கள் வந்தால் தான் அதிலிருந்து நம்ம இந்த கட்சி மாறல் தடை சட்டத்திற்கு கீழே அவங்க நடவடிக்கைக்கு உட்பட மாட்டார்கள், இல்லைன்னா வந்துடும். அப்படிப்பட்ட முடிவை அதிமுக MLAக்கள் எடுப்பார்களா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா தாவேகாவுடைய தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் போகிற போது அதிமுகவை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. NDA மற்றும் இதர கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கடந்து போனார்.
டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் அவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். காலங்காலமாக 53 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடி 7 முறை ஆட்சி அமைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக மலினமாக எடை போடுகிறாருங்கிற போது தவேகா விஜய் மீதான ஒரு கடும் கோபம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற எல்லோருக்குமே இருக்கிறது. அப்போ இந்த சூழலில் அந்த கட்சியோடு போய் இவர்கள் இணைந்து பயணிப்பார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. வெளியிலிருந்து ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதாங்கிறதும் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இனிமேல் இன்று கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலேயே இருக்கணும் அப்படின்னுருக்காங்க. இதைத் தொடர்ந்து இன்று இரவு நாளை என்ன முடிவெடுத்து ஒரு உறுதியான இறுதியான முடிவை அறிவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைய நிலையில் தவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம கூட என்ன நினச்சோம், போய் கோருவாங்க, அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார், அப்புறமா ஃப்ளோர் டெஸ்ட் போவாங்க, அங்கே தான் என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்வி இருந்தது. ஆனால் இதிலேயே ஆளுநர் அழைக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த 2 நாளில் நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்கும் அழுத்தம் வந்து பாஜகலேருந்து வருதா? ஏன்னா அது போன்ற குரல்கள் காங்கிரஸ்லேருந்து ஒழிக்கிறத பார்க்குறோம்ல. இல்லை, அதுதான். அப்போ காங்கிரஸ் கட்சி தவேகாவுக்கு ஆதரவு என்று அறிவித்து எழுத்துப்பூர்வமாக அவங்க கொடுத்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு என்கிற நிலையை கடந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல்களிலும் சரி 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தவேகாவோடு பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிப்பத்திரத்தை கொண்டு போய் அளித்த உடனே இந்த பிரச்சனை வந்தது. இதனால தான் பாஜக ஒரு நெருக்கடியை கொடுக்கிறதோ ஆளுநர் மூலமாக அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஏற்கனவே நம்ம 2021 திருமதி சசிகலாவை அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் உரிமை கோரி ஆளுநரை சந்தித்த போது அந்த ஆளுநர் வாங்கிட்டு நான் நேரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 10 நாட்கள் கழித்து அந்த தீர்ப்பு திருத்தி எழுதப்பட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு தான் எடப்பாடி முதலமைச்சராக கவர்னர் வந்து ஒரு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸோ அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஆளுநர் எடுத்திருக்கிறாரோ என்கிற அந்த பொதுவெளி சந்தேகம் என்பது இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ வேற ஒரு காரணம் இருந்தது. ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ செகண்ட் மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரியும் அழைக்க முடியாது. அவங்களும் உரிமை கோரலை, உரிமை கோரி இருக்கிறதே இவங்க மட்டும்தான். இருந்தும் தாமதப்படுத்துறது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பொதுவாகவே தமிழ்நாடுல எல்லா மாநிலங்களிலுமே ஒரு அறுதி பெரும்பான்மை, ஒரு சட்டமன்றத்தை அமைக்கக்கூடிய அளவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் இருக்கிற கட்சியில் அதிக இடங்களை பெற்ற கட்சிகள், அந்த கட்சிகள் உரிமை கோருகிற பொழுது அந்த கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு அழைத்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டப்பேரவையை கூட்டி உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்து அந்த பேரவையில் உங்களுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபியுங்கள், அதற்கு ஒரு 2 வார கால அவகாசம் தருகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னதான நடைமுறைகள் இருந்தது. கடந்த காலங்களில் அந்த மாதிரியான அணுகுமுறைகள் தான் இருந்தது. இப்போது 2 வாரங்கள் என்று கேட்டு அது 2 நாட்கள் மட்டுமே என்று ஆளுநர் கொடுத்திருக்கிறார். 2 நாட்களுக்குள் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு வந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைப்போம் என்று ஆளுநர் சொன்னது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக, ஒரு புதிய நடைமுறையாக இருக்கிறது. அப்போ மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் இதில் இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேக பார்வை. ஏன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு பாஜக களமாடி காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்தியா முழுமைக்கும் கொண்டு சென்று இருக்கிற இந்த சூழலில் காங்கிரஸ் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்து தவேகாவை தூக்கி பிடிக்கிறார்கள், அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு உடனே பாஜக இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்குன்னு நான் நம்புறேன். சரி, நான் தொடர்ந்து வரேன். இப்போ ராஜா கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது காங்கிரஸ் ஆதரவு அளித்து அதற்கு பிறகு ஆட்சி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இது போன்ற ஒரு முட்டுக்கட்டை, இதில் உண்மையிலே பாஜக ஒரு ரோல் பிளே பண்ணுது இல்லைன்னா நடக்கிறது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நெறியாளர் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் அவர்களுக்கும் அரசியல் கட்சி நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஆளுநர் என்ன செய்யணுங்கிறது தெளிவா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தெளிவா இருக்கு. எந்த கட்சி பெரும்பான்மையான இடங்களை, அதாவது 118 நம்பர் வரல எந்த கட்சிக்குமே, அப்படிப்பட்ட சூழல்ல அதிகப்படியான இடங்களை பிடித்தது தமிழக வெற்றி கழகம் தான். அந்த வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பதவியேற்க
இவங்க வந்து பதவியேற்க வந்து ஆளுநர் வந்து அழைக்கணும். கடிதம் கொடுத்த பிறகும் கூட நீங்கள் வந்து 118 பேருடைய கடிதத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்றாங்க. அதாவது ஆளுநர் மாளிகையில 118 பேரும் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் மட்டுமே. தமிழகத்திலே பாஜக ஏதோ ஒரு வகையிலே காலூன்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்கு வழி இல்லை. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரே ஒரு நிபந்தனையோடு ஆதரவு கொடுத்திருக்கு. அது என்னன்னா, மதவாத சக்திகளோடு கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு ஆதரவு கொடுத்தவனே பாஜக வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சித்து வேலையை ஆளுநர் வழியாக காட்ட தொடங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். பாஜகவை தமிழக மக்கள் இந்த தேர்தலிலே விரட்டி அடித்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளி தமிழகம் பாஜகவை எல்லா நாளுமே புறக்கணிக்கும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். மக்கள், பெரும்பான்மையான மக்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்திலே அவங்க வாக்களித்திருக்காங்க, தனி பெரும்பான்மை இல்ல. இதனை அடுத்து அவங்க ஆதரவு கோர்றாங்க, இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு தராங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் அந்த தனி பெரும்பான்மை இது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா கூட்டணி சார்பா இல்ல தாவேக்கால இருந்தோ அடுத்த கட்டமா என்ன செய்யணும்ன்ற முடிவுல இருக்காங்க? உடனடியாக ஆளுநர் அவர்கள் விஜய்க்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். இதுதான் இன்றைக்கு தமிழக மக்களினுடைய ஆசை. அதை நிறைவேற்ற வேண்டும். அதை விடுத்து நீங்கள் 118 பேரை லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்றதுலாம் இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு எதிரானது. பாஜக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை தொடர்ச்சியாக சிதைத்து வருகிறது. தமிழகத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்க தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கைகோர்த்து இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் பாஜக இது போல கொல்லைப்புறம் வழியாக தமிழகத்திற்கு நுழைய முயற்சி செய்கிறது. அதிமுக கட்சியையும் இரண்டாக உடைத்து ஏதோ ஒரு வழியில் பாஜக தாமும் நுழைந்து விடலாம் என்று பார்க்கிறது. அரசியல் சூழல்ல வந்து தமிழக காங்கிரசுடைய முடிவு அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலையும் பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே ராஜா, நான் திரும்ப வரேன். புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன், அதாவது அதிமுக வந்து ஆலோசனைகள்லாம் மேற்கொள்கிறாங்க. அதில் ஒரு தரப்பு வந்து தாவேக்கா கூட கூட்டணியில் போகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இல்லை, செய்தியாளர் சந்திப்பில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இந்த தகவல்கள் எல்லாம் பொய் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் செய்தியாளர் சந்திப்பில் கொடுக்குறீங்க. அதற்கு பிறகே வந்து அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே சென்னையிலே இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகுது. என்ன நடக்கிறது ஆக்சுவலாக அதிமுகவில்? இல்லை, அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த பகுதி கருத்து அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு உள்ளார்ந்த விவாதங்கள் என்பது அதிமுகவை, அதாவது ஒரு ஜனநாயக ரீதியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்குறாங்க. இதுல வந்து உள்ளே வெளியே அரசியல் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு கட்சியினுடைய நலனுக்கு எது சரியா இருக்கும், உறுப்பினர்கள் எந்த பாதையில பயணிக்கணும்ன்ற ஒரு ஒருமித்த கருத்து கேட்பதற்கான கூட்டத்தை அதிமுக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி வேற எந்த விதமான ஆதரவு கருத்தோ எதிர்கருத்தோ உள்ளே வெளியே இந்த மாதிரி கூட கூட்டணி அமைக்கலாம், இல்லைன்னா அதுல அங்கம் வைக்கலாம் அப்படின்னு எந்த குரல்களும் அதிமுக இருந்து எழலையா? இல்ல, அதாவது ஒரு ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆனா கட்சி தான் முடிவெடுக்கணும். கட்சி முடிவெடுக்கிற நிலையில தான் உறுப்பினர்கள் செயல்படுவாங்க. தனியா ஒரு கருத்து சொல்றதோ அல்லது ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறதோ அதிமுகவிற்கு அந்த மாதிரி அடிப்படையே கிடையாது. அதனால இது வந்து ஒரு அரசியல் ரீதியா பேசுறாங்களே தவிர அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்
அவங்க வந்து எந்த கருத்தையும் எதிர்கருத்து கட்சிக்கு எதிராகவோ அல்லது பொது வெளியில பேசுறதுக்கு யாரும் இதுவரையும் அந்த மாதிரி தகவலும் இல்லை, அந்த மாதிரி நடவடிக்கைக்கு உட்படவும் மாட்டாங்க. இல்ல அதிமுகல கட்சி தலைமையோட முடிவுக்கு யாரும் எதிராக பேச மாட்டாங்க அப்படின்றது அடிப்படையிலே இல்லைன்றீங்க. ஆனா கடந்த காலத்துல நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம்ல. அப்ப இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது போன்ற குரல்கள் ஒலிக்கவே இல்லையா? இல்லை இனி வரக்கூடிய நேரங்கள்ல அது தொடர்பான நகர்வுகள் எதுவும் இருக்காதுன்னு நாங்க நம்பலாமா? இல்ல, பிரச்சனைகள் பூரா பேசி முடிச்சு, அதாவது கட்சி வந்து ஒரு தலைமையின் கீழ் ஒரு குடையின் கீழ் போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்காக மக்கள் தீர்ப்பு எப்படி கொடுத்திருக்கிறாங்க, கட்சிகளை எந்த மாதிரியான வலுப்படுத்தணும், தொண்டர்களை எப்படி நம்ம வந்து சரிப்படுத்தி இன்னும் அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஆயத்தமாகிற அந்த பணியில ஒரு கட்சி ஈடுபடுமே தவிர, மக்களால் அதிகாரம் பெற்ற இயக்கம் அதிமுக பொறுத்தவரையும் மக்கள் கொடுக்கிற அதிகாரத்தை ஏற்றுதான் அதிமுகவுக்கு பழக்கம். இந்த குறுக்கு சால் ஓட்டுறதெல்லாம் அதிமுகவிற்கு கிஞ்சிற்று பழக்கம் கிடையாது. அதனால அந்த அடிப்படையில கட்சி வந்து எப்படி சட்டப்பேரவையில நடந்துக்கணும், எந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம எடுத்து செல்லணுங்கிற அந்த அடிப்படை பேச்சுவார்த்தை தான் எம்எல்ஏக்கள்கிட்ட அந்த கூட்டம் உணர்த்துதே தவிர, இதுல வந்து கட்சிக்கு குந்தகமா யாரும் நடவடிக்கை எடுத்துருவாங்க போயிருவாங்க அப்படின்ற கருத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிக்கு விரோதமா கூட இல்ல, நம்ம போய் கூட்டணி வைக்கலாம், அதனால ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகிக்கலாம் இப்படின்ற ஒரு குரல் வந்து குறுக்கு சால் ஓட்டுறதா இருக்குமா? இல்ல, தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, கட்சியோட தலைமை அறிவிச்சுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதிமுக இல்ல, அந்த மாதிரி எந்த கருத்தும் அதனுடைய இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இது மாதிரி ஒரு அரசியல் இந்த பகுதியில பேசுறாங்க, அந்த பகுதி பேசுறாங்க, உள்ள ஒண்ணு பேசுறாங்க, வெளியில ஒண்ணு பேசுறாங்க, அந்த மாதிரி கருத்தே இல்லை. ஆனா ஒரு முன்னணி நிர்வாகிகள் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசுறது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். இது வந்து அரசியலா பார்த்து தலைமைக்கு எதிராக ஒரு கருத்தை வச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய தவறு. அதிமுக ஒரு நாளும் அந்த மாதிரி அதிமுக இருக்கிற முன்னணி தலைவர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ ஒரு எதிர்கருத்து நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. கட்சி என்ன சொல்லுதோ அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான். இதுதான் அதிமுக இதுவரையும் வரலாறு. அது மீறி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிஞ்சிட்டும் கிடையாது. தாவேக்காவால் அதிமுகவில் பிளவா, திமுகவிலிருந்து பிரிந்த காங்கிரஸ் அடுத்து என்ன அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கும். புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் பேசினாரு, அதிமுகவில் தலைமை சொல்லி கீழே மறுத்து அந்த மாதிரியான நடவடிக்கை அடிப்படையிலேயே இல்லை, அந்த மாதிரி முடிவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. குட் ஈவினிங் டு தமிழ் நியூஸ் தமிழ் 24/7. இல்லை, இப்போது ஏடிஎம்கேல இது பிரச்சனையாக போகலிங்க. ஒரு சீனிவாசன் நண்பர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. காலையில் இருந்தால் எவ்வளோ தூரம் இது பிளவுபடும், வெளியில் வர குரூப்பு யாரை ஆதரிக்கும், என்ன பண்ணணுன்றது ஒரே தகராறாக போகுது. என்னை மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க, நான் வேணும்னு சொல்ல. இன்றைக்கி நடக்கிற இந்த சட்டசபைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்தாயிடுச்சு. சுச்சுவேஷன் அங்கே வந்து ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அது எங்கே போய் முடியும் எனக்கு ஐடோன்னும். அது நாளைக்கு நாளைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒருமித்த குரலாக நாங்கள் ஆதரவு அளிக்கல அப்படின்றதானே சொல்லியிருக்கோம். அது நான் சீனிவாசனை பாராட்டினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் சீட்டெல்லாம் கம்மி 3வது இடத்துக்கு போய் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்ன இத்தனை நாளாக சொன்னதெல்லாம் மாறி இத்தனையும் நடந்துட்டு இருந்தாலும் அவர் வந்து அவரை பாராட்டி நிற்கிறாருன்னா அவர் விசுவாசம் வாழ்க. அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் டிஸ்கஷன் நான் வரும்பொழுதே பார்த்தேன். துரைக்கண்ணா சார் என்னோட நண்பர்லாம் பேசிகிட்டு இருந்தார். காங்கிரஸ் வந்து திடீர்னு 5 இடத்த விஜய்க்கு ஆதரவை கொடுத்துருக்கு. 113 வந்துருச்சுங்க, இன்னொரு 5 வேணும். ஐ பிலீவ் ஹோப் பிகாஸ் என்னோடு நான் தினமும் சந்திக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசும்போது காரல் மார்க்ஸ் பிறந்த நாளில் பேசிவிட்டு வந்தபோது நாங்கள்லாம் இருந்தப்போ அவர் சொன்னார், இடதுசாரிகளோடு சேர்ந்து இணைந்து நாளைக்கு சும்மா நாளை முடிவெடுத்து நாளைக்கு தான் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்களே, ரத்து பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் லேட் ஆகலாம். ஆகவே முடிவெடுத்து நாங்கள் அறிவிப்போம், இல்லைன்னு சொல்ல இடதுசாரிகள் மறுக்கலை. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லாங் ஜேர்னியில் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் விஜய் அவர். இப்போது பண்ணாது போய் கண்ணாபின்னு முடியும். நேரம் 99 இருந்தது, அப்போது 18 இருந்தது ஒரு நேரத்தில். நான் இருந்த டிடிவி தினனோட
கிட்டத்தட்ட நெக் டு நெக் இருக்கு. ஒரு 2-3 பேரை தூக்கி இருந்தாருன்னா அவர் அப்பயே ஆட்சிக்கு வந்திருப்பார். அதை பின்வாசலில் வர விரும்பவில்லைன்னு முதல்வர் சொன்னார். அப்போ அதுக்கு முன்னாடி தேர்தலில் ஜெயிச்சு வந்தார். இது நடைபெற்ற சம்பவம். ஆனால் காங்கிரஸ் வேகமாக முடிவெடுத்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களை தவேகாவினுடைய தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காமல் போயிருந்தால் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் உட்காந்து பிளான் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி வழியாக ஒரு திட்டமிட்டு அவர்கள் ஏதாவது ஆதரவு வரலாமான்ற எண்ணத்திற்கு வந்திருப்பார்கள். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் நேர் எதிரி இவங்க, கொள்கை ரீதியான எதிரி பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னார். இப்போ அவர் அதை மாற்றலை, அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாற்றலை. அவரும் தந்தை பெரியாரை, அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை, பேரறிஞர் அண்ணாவை, அஞ்சலையை, இப்படி லைனா அத்தனை தலைவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிலிருந்து கொண்டாடுகிறார். அது திராவிடன் ஐடியாலஜியை தான் கடைபிடிக்கிறார், உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் வராமல் போயிருந்தால் பிஜேபி இன்னும் வேகமாக உள்ளே நுழைந்து ஏதாவது செய்யலாமா என்பதை சிந்தித்திருப்பார்கள். சிந்தித்து தான் இருக்காங்க இப்பயும். ஆனால் அவர்களால் இப்பொழுது ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நான் இங்கே உட்காந்து இன்னுமே அந்த முற்றிலுமா அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. இன்னும் அந்த 118 அப்படின்ற நம்பர்ஸ் அரைவாகாதனால இன்னும் அங்க ஆளுநர் மூலமாக அழுத்தம் வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அடல் பிகாரி வாஜ்பாய் 165 168 வச்சிருந்த நேரத்தில் மெஜாரிட்டி இல்லைன்னு குடியரசுத் தலைவர் கூப்பிடாம கூப்பிட்டார். அது மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட் நம்மளால சொல்ல முடியும். இங்கே ஆளுநர் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் இருப்பாங்க. ஏன்னா இந்த 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் இருந்தால் தான் வித்யாசாகர் ஓடிட்டார் ஒரு தடவை, உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா துரை கருணாவுக்கும் தெரியும். உள்ளே கார்டனில் இருக்கும், எல்லா எம்எல்ஏவும் சைன் போட்டு கொடுத்து இப்போ ஐயோ முதலமைச்சர் நான் தான் சொல்கிறாங்களே அவங்கள சசிகலாவை அப்போ முதலமைச்சர்னு முடிவு பண்ணி சைன்லாம் போட்டு கொடுத்தாச்சு எல்லாமே. ஆனால் கடைசியில் கூப்பிடவே இல்லை, ஆளுநர் காணாமலே போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஆந்திரா ஆல்சோ. ஆந்திராவில் போய் உட்காந்துட்டு வரமாட்டேன்றார். மகாராஷ்டிராவில் போய் உட்காந்துட்டு வரமாட்டேன்றார். அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வருது. இது எப்படி வந்ததுன்னு சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு. இந்த ஆளுநருக்கு முதலே தெரிஞ்சிருச்சான்னு கேட்டார். இப்படியெல்லாம் ஆளுநர்கள் ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க கடந்த காலத்தில். என்டிஆர் தன்னுடைய இறுதி சிகிச்சைக்கு அமெரிக்கா போய் திரும்புறதுக்குள்ளார பாஸ்கர் ராவ் மோசம் பண்ணார். பாஸ்கர் ராவ் மோசம் பண்ணி நீங்கள் நம்ப மாட்டீங்க 156 எம்எல்ஏவை தாப்பக்கம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணகிரி கர்நாடகாவில் பத்திரப்படுத்தி மாஸ் மார்ச் பண்ண வச்சு பிரசிடென்ட் முன்னாடி அந்த கவர்னர் லால் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் த ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது. இங்கே 2 ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜ் கொடுத்து ஒரு கவர்னரை வச்சா நீங்கள் என்ன இப்போ குறைஞ்சிருச்சு, நீங்கள் கூப்பிடுங்க, 4 நாள் 5 நாள் டைம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண வேண்டியது அவரோட கடமை. ப்ரூவ் பண்ணலன்னா அவர் திரும்ப தேர்தலை இப்போ நோக்கி போக வேண்டியிருக்கும். கூப்பிடவே மாட்டேன்ற என்ன அர்த்தம்? இதுவும் 118 நீ காட்டு, 118 கூட்டு வா. இது மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ இந்த காலதாமதம் இருக்குல்ல, இந்த காலதாமதப்படுத்துறதுனாலயே அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அங்கே உட்காந்து ஒரு உத்தரவு போடுவாங்க. இன்னும் ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் மாற்றி ஏதாவது பண்ண முடியுமா, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா விஜய் பிஜேபி ஒத்துக்க மாட்டேன்றார், என்டிஏ ஒத்துக்க மாட்டேன்றார். ஸோ ஒத்துக்காத நிலைமையில் இந்தால காலி பண்ணணும். ஏற்கனவே ஒரு சினிமாவையே வெளியில் வரவிடாமல் பண்ணி ஜனநாயகனை எவ்வளோ பெரிய லாஸு. 41 பேர் கரூரில் செத்து போனான். அந்த குடும்பத்தில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? கிடையாது. அப்போ பெட்டிஷனரே இவங்க தான். யார்? விஜய் சைடு சுப்ரீம் கோர்ட்டில் தான் நியாயமாக பேசிட்டு இருக்கீங்க. அந்த பெட்டிஷனர் அதை வாங்கிட்டு ராஜீவ்காந்தி அசாசினேஷன் இங்கே மல்லிகையில் போட்டு விசாரித்த சிபிஐ டெல்லிக்கு வான்னு எடுத்து எலெக்ஷன் டைமில் எவ்வளவு தொந்தரவு பண்ணதுன்னு நம்ம பார்த்தோம். ஆகவே இப்போது காங்கிரஸ் எடுத்த முடிவு மிக அருமையான முடிவு. காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு. மத சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க மாட்டோம் என்ற உறுதியாக இருக்கின்ற காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்தது என்று சொன்னால், விஜய் அவர்களோடு சேர்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்டிஏ பக்கம் விஜய் நீ போகவே மாட்டார். இவ்வளவு தொந்தரவையும் அனுபவிச்சுட்டு அதில் ஸ்டாண்டாக நிற்கிறார். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த தமிழ்நாட்டினுடைய கொள்கை அந்த மதச்சார்பற்ற இதில் காங்கிரஸ் போய் சரியான முடிவுன்றீங்க. ஆனால் அவங்களோட கூட்டணியில் இருந்தவங்க இது முதுகில் குத்திட்டாங்க. இன்னும் பல வார்த்தைகளில் அந்த விமர்சனங்கள் வருது. காங்கிரஸ் உங்களுக்கு என்றைக்குமே நான் ஓப்பனாக இன்றைக்கி பதிய வைக்கிறேன். நியூஸ் தமிழ் 24/7 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காங்கிரஸ் துரோகம் செய்யக்கூடாது. இது துரோகம் ஆகாது. இது எப்படி துரோகம் ஆகிடும்? மக்கள் தீர்ப்புங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 34%. இந்த நாட்டினுடைய இளைஞர்கள், பேர் அன்பு கொண்டவரே, பெரியவரே, என்பற்ற தாய்மாரே, நல்லிலம் சிங்கங்கால் புரட்சி கவி, அப்படிப்பட்ட இளைஞர்கள் வாக்களித்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. யாரும் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய
வெற்றி வரப்போகுதுன்னு சொல்லி ரைட், அதுக்கு மரியாதை கொடுக்கணும், வரவேற்கணும். அதுதான் அரசியல் கட்சியாக இருக்கணும். ஆகவே அப்போ இது நான் விடமாட்டேன், இந்த ஆட்சி அமையை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய விளைவு எங்கே போய் முடியுன்றது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும். முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். திமுக பாரம்பரியமாக வந்ததால் அவர்களுக்கு புரியும். இப்போ இருக்க சீட்டு 108க்குன்னு கஷ்டப்படுறது, திரும்ப தேர்தல் வந்தால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 200 இடங்களை தட்டி எறிந்து விடுவார் அவர். மக்கள் அதை ஒரு ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். புரட்சி இப்போ கருணா அவர்களுக்கு தெரியும், தலைவராட்சியை கலைச்சாங்க. ஸ்டுடியோவுக்கு போகிறதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்டார், நான் அரசியலில் இருக்கணுமா, நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கன்னார். மாபெரும் வெற்றியோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு திரும்பினார். இதையெல்லாம் நாங்கள் பார்த்தாக்கிவிட்டது. ஆகவே இந்த நிலைப்பாடு என்பது அதிமுக திமுக சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த ஒப்பீனியன், என்னுடைய இவ்வளோ நாள் அரசியல் வாழ்வில் இருந்து சொல்கிறேன், அதிமுக அதுக்கு முயற்சி பண்ணால், எடப்பாடி எது வேணாலும் பண்ணுவார், முயற்சி பண்ணால் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள மாட்டார். இதில் இன்னொரு விஷயம், அதிமுகவில் நீங்கள் சொல்கிற மாதிரி தோல்விகளே இருந்தது, இந்த முறை 3வது இடம் போயிருக்காங்க அப்படின்றீங்க. அப்போ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை ஆதரவு தரோ இல்லை, அதை தாண்டி தற்பொழுது அந்த தலைமைக்கு எதிரான ஒரு மனநிலையில் இப்போ இருக்கிறாங்க. தட் இஸ் கிரியேட்டட் பை அவர் ஆனரபிள் சி.வி. சண்முகம். அவருடைய வேற ஆங்கிள் அவர்கிட்ட கேட்டப்ப தலைமை தான் முடிவு செய்யும் சொல்லிட்டு தானே போனாரு. அவர் இப்ப தலைமையே மாறணுன்றாருல, அவர் மிக தெளிவா இருக்கார். அவர் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், நண்பர். நல்லா இப்போ நம்ம ஜாதியை நான் பேசுறதே இல்லைங்க, பெரியார் பேர் வச்ச பிள்ளை நான். ஜாதி இல்லைன்னு சொல்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவன் நான். என்னுடைய தந்தையார் எல்லாருமே இப்படி தான் இருக்கும் பெரியார் பாதையில். அங்கே ஒரு ஜாதி சண்டை உள்ளே போயிட்டு இருக்கு, அதை சொல்லக்கூடாது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதுதான் உண்மை. அங்கே உள்ளே போயிட்டு இருக்கு. அவர் அமைதியாக மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு உட்காண்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே சி.வி. சண்முகம் ஒப்புக்கொண்டு வரமாட்டேன் என்று சொல்கிறார். இதை இன்னும் 1 நாள் 2 நாளில் எப்படி உடைகிறது என்பதை நீங்கள் பார்க்க இல்லை. அப்படினாலும் உடையுது அப்படின்னாலும் துரை கருணா சார் முதலே பேசுகிறப்ப சொன்னால் 2/3 வரணும், அந்த அளவுக்கு அங்கே எம்எல்ஏக்கள் ரெடியாக இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. 2/3 வரணும். எனக்கு கிடைச்ச செய்தி 2/3 வெளியில் வருவாங்க. ஆனால் வந்து அவங்க ஏதாவது ஃபார்ம் பண்ணி தலைமையை மாற்றிக்கலாமே தவிர விஜய்க்கு அவருடைய உதவி தேவைப்படாது. நீங்கள் முதல்ல பேசும்போது சொன்னீங்க ஷார்டேஜ் ஆஃப் ஒன்லி 5 தான் வேணும் உங்களுக்கு. 5க்காக பிஜேபியோடு இருந்து அதிமுகவோடு சேர முடியாது. வெளியில் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணணும், இல்லாட்டினா என்னென்னு, எங்களுக்கும் என்டிஏவுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் வெளியேறிவிட்டோம், இந்த தலைமையை ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க நடந்தால் அது நடைமுறை இன்னும் நீண்ட நெடியதாக இருக்காது, நீண்ட நெடிய பயணமாக இருக்கும். அதில் உட்காந்து பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திரு வேலுமணி அவர்கள் சமாதானத்திற்காக போயிருப்பார், அவருடைய வழக்கம் அது. அடுத்த ஆள் வந்து உடனே கிளம்பிடுவார். உடனே அமெரிக்கா ஜப்பான்லேருந்து நம்ம தங்கமணி அண்ணன் அவர்கள், அவரும் போய் சமாதானத்துக்காக போவார், தோற்று போனவர். ஆகவே ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் வாக்களித்து ஆட்சியில் அமருங்கள் என்று சொன்னவருக்கு இன்னொரு 4-5 இடங்கள் வேண்டும். அதை நீங்கள் கொடுத்து அழகு பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாருன்றது தான் பார்ப்போம். 5 வருஷம் 10 வருஷம் போட்டிருக்க திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறாரா, என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். ஏன்னா மக்கள் சக்திக்கு விரோதமாக போனார். இப்போ கோர்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஜனநாயகனை வெளியில் விடவே இல்லை. எவ்வளோ கொடுமையாக போச்சு. சிபிஐ இன்கொயரி ஸ்டில் பெண்டிங், இன்னும் கரெக்டாக ஒரு டிசிஷனுக்கு வரல. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நீங்கள் விளையாடலாம், கோர்ட்டில் போய் விளையாடலாம், நீங்கள் போய் சிபிஐயில் போய் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் போய் விளையாடலாம், எல்லாம் நடக்கலாம் ஏஜென்சியில். ஆனால் மக்களிடத்தில் விளையாண்டால் மிகவும் ஆபத்தாக போய் முடிந்துவிடும். இதுதான் நடக்கும். இப்போ துரை கருணா சார் அவர் சொல்கிற மாதிரி 2 விஷயங்கள். ஒன்று, காங்கிரஸ் பண்ணது சரியான முடிவு. இன்னும் விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாமே கூட மறுக்கலை, ஆனால் அது எடுப்பாங்களா அப்படின்றது. இன்றைக்கு ஆளுநர் ஒருவேளை அழைப்பு விடுத்திருந்தால் நாளைக்கே அந்த முடிவு விசிகா கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட இருந்து வந்திருக்குமா, இல்லை ஆளுநர் காலம் தாழ்த்துறதால இப்போதைக்கு அது அறைவாகாதுன்றதால அவங்களும் தங்களுடைய முடிவை தள்ளி போடுறாங்கன்னு நம்ம பார்க்கணுமா? இல்லை, பொதுவாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் அவங்க தேர்தலுக்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணாங்க. மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், தேசிய தலைவர்களே வந்து கூட தாவேகா தரப்பில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் கார்கே, சோனியா, ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை இவங்க ஒரு முடிவெடுத்து, ஏன்னா ராகுலே அதை விரும்பலை. ராகுல் விரும்பலைங்கிறத வெளிப்படையாகவே நம்ம பார்த்தோம். தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது இவரை சந்திக்கலை, திரு ஸ்டாலின் அவர்களோடு பண்ணலை, பயணமும் பண்ணலை, பெரிய பிரச்சாரமும் பெரிய அளவில் பண்ணலை. அப்படிங்கிற போது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டு இருக்கால் தாவேக்காவோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ 1-2 சந்தர்ப்பங்கள் 67 ஆட்சியை இழந்து மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியலை என்பதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்து விட்டார்கள். அது 50-50 சீட் ஷேரிங். நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி புரட்சியாளர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி
நாடாளுமன்ற தேர்தல் முடிவால் கலைக்கப்பட்டு 5 மாதத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் நான் என்ன தவறு செய்தேன் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையோடு புரட்சித் எம்ஜிஆர் மக்களை சந்தித்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டார். அதனால் இந்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ காங்கிரஸ் அந்த வாய்ப்பை இழந்தது 2016-21 காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தது. 2000 ஆமாம், அந்த காலகட்டத்தில் மைனாரிட்டி தான் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த 5 ஆண்டுகளுமே மைனாரிட்டி திமுக 2006 காலகட்டத்தில். ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க வந்து நிபந்தனையற்ற 5 ஆண்டுகளும் வெளியில் ஆதரவு கொடுத்ததுனால அப்போவும் காங்கிரஸ் அந்த வாய்ப்பு இழந்தது. இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் இந்த முறையாவது நாம் தாவேகாவோடு போனோம்னு சொன்னால் நம்ம கூட்டணி ஆட்சியை அமைத்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணித்தார்கள். அந்த நம்பிக்கை பொய்த்து போனது. இந்த வாய்ப்பை இப்போது பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவசரமாக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக ராஜேஷ்குமாரை தேர்ந்தெடுத்த உடனே டெல்லி அவசரமான்னு பார்க்கணுமா, அதற்கான தேவை இருந்தது. ஆமாம், தேவை இருந்தது. மற்ற யாரும் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்னதாக நாம போயிருவோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுமே தாவேகா தலைவரும் அங்கே கோரி இருந்தார். நிச்சயமா ஆமாம், காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா தலைவருமே ஆதரவு கோரி கடிதம் கொடுத்திருந்தார். இடதுசாரிகளுக்கு கொடுத்திருந்தார், விசிகாவுக்கு கொடுத்திருந்தார், அதிமுகவுக்கு கொடுக்கல, மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கல. பாஜகவோடு இருந்த என்டிஏ அணியில் இருக்கிற எந்த கட்சிகளுக்குமே அவர் ஆதரவு அவருடைய சாய்ஸஸ் தெளிவாக இருக்கு. அப்போ இவங்க வந்தாலே நமக்கு போதும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தார். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த இடதுசாரிகளோடு இணைந்து நான் முடிவை அறிவிப்பேன்னு திருமாவளவன் சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியுமே அழைத்தால், அவங்க வேண்டுகோள் விடுத்தால் அதை பரிசீலித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அவங்க நாளை மறுதினம் கூட்டம் வச்சுருக்காங்க. தாவிக்கா நாளைய கூட்டத்தையும் விசிகா பண்ணிட்டாங்க. இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டதால் இந்த தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து வேறு ஏதாவது மறு சிந்தனை இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அங்கே இன்னும் தடுக்குது, அவங்களுக்கு தடுப்பா எது நிற்குது? இல்லை அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இந்த மதசார்பற்ற இயக்கம் என்று வந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எவ்வளவு இடங்கள் குறைவாக கொடுத்தாலும் அதில் தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள். இப்போ திடீரென இன்னொரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான இப்பயும் அவங்களோட நிலைப்பாடு பாஜக வரக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு நகர வேண்டியது அவசியமா இருக்குல்ல, இல்லைன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதையும் இங்கே நம்ம விமர்சனமாக பேசல. அதை நாளைக்கு நிச்சயமாக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்க நிச்சயமாக ஒரு முடிவெடுப்பாங்க. இன்னொன்று, அந்த என்டிஏ அணியில் இருக்கிற அங்கிருந்து வெளியில் என்டிஏ அணியிலிருந்து வெளியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முடிவை எடுத்தால் கூட அவங்களுக்கு ஒரு 1-2 அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னு சொன்னால் அதை எடுக்கலாம். ஏன்னா அரசியலில் வந்து யாரும் எப்போதும் எந்த முடிவையும் எடுத்து யாரோடும் பயணிப்பார்கள் அப்படிங்கிறது தான். எதிரும் புதிருமான நிலைப்பாட்டில் இருந்து கூட இடதுசாரிகள் பேசுகிறப்ப பாமகவும் தொட்டு பேசுகிறோம். அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்ந்து பரபரப்பு. நம்ம இதை தொடர்ந்து ஆட்சி அமைக்கிற வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத பேச வேண்டியிருக்கு. துரை கருணா சார் கிட்ட. சார், நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பேசி ஒரு டாபிக் முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து ஒரு நியூஸ் வந்து விழுகுது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க ரிசல்ட் வந்தோடனே தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம், ஆக்கப்பூர்வமாக மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதே உறுதிப்பாட்டோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அறிவிச்சிருக்கணும். ஏன்னா அந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக இதை வீழ்த்தி தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம்னு விஜய் அறிவிச்சிட்டு தான் அந்த தேர்தலை எதிர்கொண்டு இந்த வெற்றியை பெற்று வந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஆதரவளிப்பதா, அவரோடு இணைந்து பயணிப்பதா என்கிற இந்த பிரச்சனைகளை தாண்டி 47 எம்எல்ஏக்களும் அமர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்களும் பிரதான எதிர்க்கட்சியாகவே சட்டமன்றத்தில் செயல்படுவோம். தாவாய்க்கானுடைய நிலைப்பாடு ஒரு 6 மாதம் 1 வாரம் ஒரு மாத காலம் அல்லது 6 மாதமும் ஓராண்டுகளும் அந்த ஒரு பீரியட் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவர்கள் சரியான திசை வழியில் இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துகிறார்கள் பார்த்து எங்கள் முடிவை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது அதற்கு மாறாக பல்வேறு விதமான இப்போ ஊடகங்களில் வர்றது வந்து அதெல்லாம் ஆலோசனை இல்லை, நாங்கள் வந்து எங்களை தகவமைச்சுக்கிறது, எப்படி சட்டமன்றத்தில் செயல்படுறது பேசணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு அபத்தமான இதாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா காட்சிகள் பார்க்குறோம், போகிறாங்க சிவி சினிமா வீட்டில் ஆலோசனை நடத்துகிறாங்க, திரும்ப அங்கே போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி மறுப்பதற்கு இல்லை, ஏதோ ஒன்று நடக்கிறது. ஆனால் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
எதிர்காலத்தை சரியான திசைவெளியில் கொண்டு போவதற்கான விஷயமா இருக்கணும். ஏன்னா இந்த இயக்கம் என்பது 53 ஆண்டுகளுக்கு முன்பு 72 நேரம் குறைவா இருக்கு. நான் ஸ்ரீனிவாசன் கிட்ட நிச்சயமா அதை வந்து எதிர்காலத்தை கருதி இந்த முடிவை எடுப்பார்கள் என்று நம்புவோம். ஸ்ரீனிவாசன் சார், தொடர்ந்து வரக்கூடிய தகவல்கள், தொடர்ந்து ஆலோசனை, இதுல வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்லாம் பேசுறாங்கன்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன சுருக்கமா? இல்ல, எடுத்தேன் கவிழ்த்தேன்ற ஒரு முடிவை வந்து அதிமுக நிச்சயமா அதை எடுத்து பழக்கமே கிடையாது. அண்ணன் புகழேந்தி சொன்ன மாதிரி ஒரு முன்னணி தலைவர்கள், கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சி.வி. சண்முகம், அவன் மேல ஒரு ஜாதிய அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் தயவு செய்து வைக்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா, அனைத்து மக்களாலும் கொண்டு செலுத்தப்படுகின்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது மக்கள், தமிழக மக்களுடைய நலன்களை முன்னிட்டு அது எது சரியா இருக்குன்னு ஆய்வு செய்வதற்கு ஒரு அவகாசம் ஒரு கட்சிக்கு வேணும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அந்த அவகாசத்தை அதை எப்படி அதை கொண்டு போய் கடக்கிறது, இந்த தமிழக மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி பணியாற்றுவதுன்ற ஆலோசனையை ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியுடைய மையத்துல பேசித்தான் தீர்க்கணும் இந்த பிரச்சனைகளை. அதனால அந்த நோக்கத்தை தான் அவங்க கொண்டு போறாங்களே தவிர ஒரு முடிவை எடுத்து இப்ப நம்ம ஊடகத்துல நம்ம சேனல்ல வந்து அந்த செய்தியெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் உண்மையா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது. தமிழக மக்களுடைய நலன், தொண்டர்களுடைய நலன், கட்சியுடைய நலன், இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கும். அதனால கற்பனைக்கு இடமில்லை, வெயிட் பண்ணுங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தி கோட் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.